வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம சோலாபூரியும் வெஜ்ஜி குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளையாக நமக்கு ஹோட்டலில் போனோடனே ஒரு குருமா ஒன்று தருவாங்க பாருங்கள், அதே மாதிரி இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சோலாபூரிக்கு முதல்ல மாவு பிணைஞ்சிக்கலாம். சோலாபூரிக்கு மெயின் இந்த சோள மாவு தான். இது போட்டிங்கன்னா இந்த மாவு சோள மாவு போட்டால் தான் நல்லா சூப்பராக புஷ்ஷுன்னு எழும்பி வரும். இப்போ இந்த சோள மாவை இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்து மைதா. இப்போ இந்த சோடா உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை போடுறேன். எப்பவுமே நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவு இந்த மாவெல்லாம் பிணையும் போது கொஞ்சம் சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 1 கப்பு தயிரை இதில் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த பாலும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சின்ன கிண்ணத்தில் 2 கிண்ணம் அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம இதில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா இந்த மாவை பிணைஞ்சி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு ஊறணும். உங்களுக்கு ஊறினா தான் அந்த சோலாபூரி நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி சூப்பராக வரும். இப்போ இது மேலே இந்த துணியை போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குருமாக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த முந்திரியை இந்த தேங்காவோடு போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, இந்த தனியா, பூண்டு, இஞ்சி, இப்போ இந்த பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குருமா தாளிக்கிற அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். இந்த ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர பட்டை, இது வரைக்கும் போட்டால் போதும். அது பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதில் இந்த தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை, இந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கழுவி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த புதினாவும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். நம்ம சிம்மில் கம்மியான தீயில வச்சு இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, தனியா, சோம்பு அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா நம்ம இந்த பால் ஊற்றி தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிருவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். இந்த தனியா, சோம்பு இதெல்லாம் வதக்கிட்டு, பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் வதக்கிட்டு அரைச்சி வச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். சூப்பர் வாசனை வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா அந்த காய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வெந்துட்டுருக்கோம். இப்படி அமைக்க பார்த்திங்கன்னா டக்குன்னு உடையும். இப்போ இந்த தேங்காவை பால் விட்டு அரைச்சிருக்கு. இதை இதில் விட்டுடலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாதிரி நுர கட்டி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அதில் மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடுவோம்.
அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம சோளாப்பூரி சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம சோளாப்பூரி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா இப்படி பெரிய கடாயாக வைங்க. பெரிய கடாயாக வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா புஷ்ஷுன்னு வரும். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இந்த மாவு பாருங்கள், நல்லா வந்து புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கும். சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி சப்பாத்தி மாவு எடுக்கிற மாதிரி இப்படி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இப்படி மறுபடியும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கங்க. பாருங்கள், ஒவ்வொன்றா திரட்டி ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். திரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு போட்டோம்னா நல்லா வராது. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து இதை இப்படி மடங்காமல் போட்டிங்கன்னா தான் இது நல்லா வரும். கொஞ்சமாக இப்படி எண்ணெயை எடுத்து இப்படி ஊற்றுங்க. சூப்பராக மேலே வந்துடும். ரொம்ப மெலிசாக தட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வராது. ஒரே ஒரு டைம் தான் நம்ம இதை திருப்பணும். பாருங்கள், சூப்பரான ஒரு சோளாப்பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா திரட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.